இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை அதிகாரம் இல்லையோ. ரோமர் 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுது, மிதியிட்ட ஒரே களிமண்ணினாலே குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்திற்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்திற்கும் பண்ணுகிறதற்கு மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லையோ. அதாவது ஒரு குயவனாயிருக்கிறவர் அவருக்கு விரும்பின வடிவத்தில் ஒரு பாத்திரத்தை செய்வதற்கு அவருக்கு உரிமை உண்டு. ஒரு குயவன் ஒரு மண்ணை எடுத்து அதை தனக்கு விரும்பிய வடிவத்தில் கனமான பாத்திரமாகவோ அல்லது கனவீனமான பாத்திரமாகவோ செய்வதற்குரிய மண்ணின் மீதான முழுமையான அதிகாரம் அந்த குயவனுக்கு இருக்கு. அதே போலதான் தேவனும் எங்களை மண்ணால் உருவாக்கினவராக இருக்கிறார். எங்களை தேவன் தான் வணைந்திருக்கிறார். எங்களை பொறுத்தவரை தேவன் குயவனாக இருக்கிறார். வசனமும் சொல்லுது, குயவன் கையில் இருக்கிற களிமண்ணை போல நாங்கள் இருக்கிறோம் என்று. உண்மையிலேயே எப்படி ஒரு குயவனுக்கு ஒரு களிமண் மேலே சகல விதமான அதிகாரமும் இருக்கோ, அதே மாதிரி தேவனுக்கும் எங்கள் மேலே சகல விதமான அதிகாரமும் இருக்கு. எங்களை அவருக்கு உகந்த பாத்திரமாக வணைவதற்குரிய சகல அதிகாரமும் அவருக்கு இருக்கு. ஒருவரை கனமான பாத்திரமாகவும் ஒருவரை கனவீனமான பாத்திரமாகவும் பண்ணுவதற்கு தேவனுக்கும் உரிமை இருக்கு. ஒரு குயவன்கிட்ட இருக்கிற களிமண் அவருக்கு விரும்பிய வடிவத்தில் பாத்திரமாக மாறுகிறது. ஆனால் குயவன் செய்கிறதான எல்லா பாத்திரமுமே நிச்சயமாக பயன்படுகிறதாக இருக்கிறது. அதே போல தேவனுடைய கரத்தில் இருக்கிற நாங்களும் நிச்சயமாக ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் பயன்படுகிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் தேவன் அவருக்கு விரும்பினது போலதான் எங்களை உருவாக்குவார். அந்த உரிமை தேவனிடத்தில் இருக்கு. ஒவ்வொருத்தரை ஒவ்வொரு வடிவத்தில் அவர் உருவாக்குறார். ஒவ்வொருத்தரும் ஏதாவது ஒரு வடிவத்தில் தேவனுக்கு பயன்படுகிறவர்களாகவும் இருக்கிறோம். ஆகையால் எப்படி ஒரு குயவனுக்கு களிமண் மேல உரிமை இருக்கோ, அதே போல தேவனுக்கும் எங்களை எப்படி உருவாக்க வேண்டும் என்கிறதான உரிமை இருக்கு. ஆகையால் எங்களை நாங்கள் விட்டு கொடுக்கும்போது தேவன் அவருக்கு உகந்த பாத்திரமாக எங்களை மாற்றி போட போதுமானவராக இருக்கிறார். Have a nice day.